வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ராகுல் காந்தி வெளியிட போகும் அடுத்த ஆதாரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தன்கர் என்ன ஆனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி கபில் சிபில் சொன்னது முக்கியமாக விவாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, மன்னிப்பு கேட்கணும் நாட்டு மக்கள்கிட்ட பகிரங்கமாக அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. நள்ளிரவில் தேர்தல் ஆணையர் சந்தித்தது யாரை? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அசைவையும் சேர்த்து தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு தொகுதியில் இவ்வளோ வாக்காளர்கள்னு ராகுல் காந்தி சொல்லிவிட்டு இன்னும் அதிரடி நிறையா நான் ஆதாரத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார். ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு ஒரே நேரத்தில் தட்டி பார்த்துட முடியும். ஆனால் தேர்தல் ஆணையம் இதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு 2வது நாள் சொல்லுது, இல்லை இவர் தப்பாக சொல்கிறாரு, பிரமாண பத்திரம் கொடுக்கணுன்ட்டு. நமக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தர் ஒரு ஆதாரத்தை சொல்கிறாரு அப்படின்னா எதுக்கு ஒரு பிரமாண பத்திரம் கொடுக்கணும்? நீங்கள் தப்பாக ரைட்டாக நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டினா மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதை தாண்டி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடலாமே. பாருங்கள், தேர்தல் ஆணையங்கிற ஒரு அமைப்பை இவர் தப்பு பண்ணுறாரு, நாங்கள் ஒரு நேர்மையானவர்கள், ராகுல் காந்திங்கிறவர் பொது வழியில் எங்களுக்கு மேலே ஒரு பெரிய கரையை சுமத்திட்டார், இது அப்பட்டமான தவறு, இதற்காக ராகுல் காந்தியோட எம்பி பதவியை பறிக்கணும், இல்லை அவரை சிறையில் அடைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே. ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய விதி பிரகாரம் தேர்தல் ஆணையத்தின் மீது நீங்கள் சந்தேகம் கொண்டு அவதூறுகளை கிளப்பினால் அதற்காக தேர்தல் ஆணையம் உங்கள் மீது வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சட்ட விதியிலே இருக்கும்போது ஏன் அந்த சட்ட விதியை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பின்பற்றவில்லை? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி திடீர்னு ஞானேஷ்குமார் அவர்கள் போய் இன்றைக்கி பிரதமர் அலுவலகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய அதிகாரியை பார்த்து பேசியிருக்காரு. அது ஏன்? இப்படி பல கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி கேட்ட கேள்வி இன்றைக்கி தேசத்தின் கேள்வியாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி அவர்களுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியல. மன்னிப்பு கேள் அப்படின்னு சொன்னால் என்ன சிக்கல்னா, வரக்கூடிய பீகார் தேர்தலில் இப்போ சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் ஏற்கனவே இப்போ வெளியிட்டிருக்காங்கல்ல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் வாக்காளர்களை எடுத்துட்டாங்க. மிச்ச பட்டியல் தான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்களை யாரும் நீக்க மாட்டோம். சப்போஸ் யாராவது பேர் விடுபட்டு இருந்ததுன்னா அவங்களும் நாங்கள் சேர்க்கறதுக்கான ட்ரை பண்ணுறோங்கிறாங்க. எப்படி? இந்த 60 லட்சம் பேரை சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோங்க. நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். யாராவது ஒரு தனி மனிதர் தனக்கு வாக்குறுதி இல்லைன்னா எங்களை அணுகலாங்கிறாங்க. எத்தனை பேர் அணுக முடியும்? உனக்கு வேலை வெட்டி நிறையா இருக்குது, அதை பார்ப்பாங்களா? நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் கொள்ளடிக்க போகிறீங்க. யார் ஆண்டா என்ன, ஆண்டான ராமணன் ஆண்டானங்கிற மாதிரி நீங்கள் யார் வேணால் ஆண்டாலும் நாடு ஒன்று தான். அப்படிங்கிற நேரத்தில் ஆர்வமாக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆர்வமாக மக்கள் ஓட்டு போட்டிருந்தால் 90% வந்திருக்குமேங்க. உலக நாடுகள் முழுக்க 90% சாதாரணமாக வருது. ஏன் மட்டும் இந்தியாவில் மட்டும் இவ்வளவு கம்மி? 57, 60, கிட்டத்தட்ட 40% மாணவங்க ஓட்டே போடுறது இல்லையே. அதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கட்சிகளின் மீது நம்பிக்கை இழக்கிறது. அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு நம்பிக்கை இழந்துட்டா இப்போ நம்மளாம் என்ன யோசிக்கிறோம்? ஏங்க எப்படி போட்டாலும் தாமரை தான் உழுவ போகுது, எதுக்கு போயிட்டு யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? வெளியில் மக்கள் இப்போ சாதாரணமாக புழக்கத்தில் வார்த்தை வந்துருச்சா இல்லையா? நீங்கள் ஊர் வாய் எப்படிங்க நடப்பீங்க? நீங்கள் ராகுல் காந்தி வாயை அடைக்கலாம், திடீர்னு அவரை மன்னிப்பு கேளு, அது கேளு. இப்போ மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறதுக்கு காரணம்னா இந்தியா முழுக்க இந்த செய்தி போகணும், ராகுல் காந்தி தப்பு பண்ணிட்டாருன்னு. ஏன்னா ராகுல் காந்தி சரியான எவிடன்ஸ் கொடுத்துட்டாருன்னு இன்றைக்கி இந்தியா டுடேலேருந்து எல்லா சேனலும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா டுடேவே ஏன் டெலிகாஸ்ட் பண்ணிச்சுன்னா டிஆர்பி ரேட்டை ஏற்றணும். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவங்க சொன்ன 80 பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 80 பேரே இல்லை. அங்கே வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையன் இருக்கான். அந்த வீட்டு ஓனர் பிஜேபிக்காரருங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் பிஜேபிக்காரர்லாம் இல்லை, பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கிறாரு. இந்தியா டுடே வீட்டுக்கே போயிடுச்சு. இந்த வீட்டில் எப்படிப்பா 80 பேர் இருக்க முடியும்? நம்ம என்ன கேட்குறோம்? இதுக்கெல்லாம் நீங்கள் வெக்கி தலை குடிங்க. நேரம் தேர்தல் ஆணையம் ரிசைன் பண்ணிட்டு போகணுங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு மோசமான சம்பவம் நடந்துக்குது. ஏங்க, தேர்தல் ஆணையத்தை மீறி கள்ள ஓட்டு போனால் 2 ஆண்டுகள் ஜெயில், அந்த ஜெயில் இந்த ஜெயில்னு சொல்கிறீங்கல்ல. ஒரு 80 பேர் இருக்க வீட்டில் இத்தனை பேர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரே ஃபோட்டோவில் இருக்க ஒரு அம்மா 4 இடத்துல ஓட்டு வச்சுருக்குது. இதெல்லாம் சரிங்க, இதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இதுக்கு தீர்வு என்ன? இப்போ இந்திய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ரைட்டுங்க, ஒரு தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிடுச்சு, அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பியே இல்லை, தோற்று போனவர். இப்போ இது என்ன பண்ணுறது? மறுபடியும் சொல்கிற மாதிரி 25 தொகுதியில் மோடி தோற்று இருந்தால் இன்றைக்கி அமைச்சரவையே மோடி ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது.
அப்போ இன்றைக்கி அமைச்சரவையில் மோடி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க செஞ்ச தில்லுமுள்ளு தான். நியாயமாக பண்ணால் இன்றைக்கி மோடி வந்து எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியதான், இல்லைன்னா தியானத்துக்கு போயிருப்பார், வேறு என்ன பண்ண முடியாது. அப்போ ஒரு பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. ஜஸ்ட் லைக் தட்னு எப்படி கடந்து போக முடியும்? நமக்கு என்ன ஆதங்கம்னா, இது சொல்லி 3 நாள் ஆச்சுங்க. 3 நாளைக்கு பிறகும் பிஜேபி பாஞ்சு வருது, அதெல்லாம் தப்பு கிப்புன்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம், நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க, நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி ராகுல் பண்ண தப்புன்னு சொல்லுங்கள், எல்லா எம்பிகளையும் பேச விடுங்க, பேசலாம்ல. ஏன் நாடாளுமன்றத்தை கூட்டத்தை கூட்ட சொல்கிறோம்னா, தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறதை தாண்டி இப்போ பிஜேபி ஓடி வருது. பிஜேபிக்கு என்ன பதட்டம்? ஏன் ஓடி வரீங்க? கேள்விகள் கேட்பாங்களா இல்லையா? அவசரமாக தேர்தல் ஆணைய அதிகாரியாக ஒருத்தர் இருந்தார், அவரை மாற்றினாங்களா உங்களுக்கு தெரியும். அவரே ரிசைன் பண்ணிட்டு போனார் சொந்த காரணங்களுக்காக. அதாவது இந்த பிஜேபி ஆட்சியில் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் அதிகாரியை போடுறீங்க, அந்த அதிகாரியை நீங்கள் வாகோ ஊகோன்னு கொண்டாடுறீங்க, டக்குன்னு அவர் அப்ஸ்கண்ட் ஆகிடுறார். இப்போ கபில் சிபில் கேட்குறாருல, தன்கர் என்ன ஆச்சு, எங்கே ஆச்சு, தலைமுறை ஆகிட்டாரா? டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். இதே மாதிரி தான் சத்யபால் மாலிக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார்ல, காஷ்மீரில் வந்து நீங்கள் காஷ்மீரை உடச்சி துண்டாக்கி குட்டிச்சோராக்கி அவர் ஆளுநராக போட்டு. ஏன்னா சத்யபால் மாலிக்கை நீங்கள் போட்டு என்னன்னா, அவர் ஒரு இஸ்லாமியர், அதனால் இஸ்லாமியரை வச்சே உடைக்கலான்னு சொல்லி போட்டு, கடைசியாக அவர் வந்து வெளியில் வரும்போது அவர் சொல்கிறார், அந்த தாக்குதல் நடத்தும் போது அங்கே வந்து இராணுவ வீரர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், நான் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வேணாங்க மேலே விமானத்தில் கொண்டு போங்க, அந்த இடம் பாதுகாப்பானது இல்லை, புல்வாமாவில் பாதுகாப்பானது இல்லைன்னு சொல்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், ஃபோனை வையின்னு வேகமாக வைக்கிறார். ஃபோனை சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னார் அப்படின்னா அவர் வீட்டில் ஈடி ரைடு விட்டு போன வாரம் அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். இப்போ தன்கர் உங்களுடைய கருத்துக்களை வீரியமாக பேசினவர். நீங்கள் எல்லாத்துக்கும் அவரை தான் யூஸ் பண்ணுவீங்க. உச்சநீதிமன்றத்தை கண்டிக்கிறதுனாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மம்தா பானர்ஜிக்கு குடைச்சல் கொடுத்தது அவர் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அவர் என்னென்னா எங்கே இருக்காருன்னே தெரில. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பின்னால் என்ன நடக்கும்னு. ஏதாவது பண்ணினீங்கன்னா பார்த்துக்கோங்கப்பா. பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சபையில் இருக்கும்போதே வண்ணப்பொடியெல்லாம் தூவுறாங்க. இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆஃப் பண்ணி இருங்க, ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான். இப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடிகிறது. அப்போ ஜனநாயக நாடு, யார் வேண்டாலும் சுதந்திரமாக இருக்கலாம், சுதந்திரமாக பேசலாம். அப்படிங்கும்போது இந்தியாவின் 2வது குடிமகனான தன்கர் அவர்களுக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன? காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆளுநர் சத்யபால் மாலிக்கே இந்த நிலைமை என்ன, சாதாரண மக்கள் நிலைமை என்ன? இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரவிலாம் புரியணும். ரவி வந்து ஓவராக இதே மாதிரி தான் கூவிட்டு இருக்காரு. பிஜேபி கருவூல மாதிரி தூக்கி போட்டுரும், அண்ணாமலையை தூக்கி போட்டுச்சு பாருங்க, அவ்வளோதான். இப்போ ராகுல் காந்தி அவர்களை மன்னிப்பு கேட்கணுங்கிறத பெரிய அளவுக்கு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுக்கான ராகுல் காந்தி தப்பு பண்ணிட்டார். ஏன்னா தேர்தல் ஆணையம் அமைதியாக இருந்தால் அது மேலே தப்புன்னு ஆயிரும். ஒரு நாள் அமைதியாக இருந்தாங்க, மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா பதில் சொல்லுப்பான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே யூபியில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி ஒரு அம்மாவோட ஃபோட்டோ போட்டிருக்காரு ராகுல் காந்தி. அவங்க எங்கள் ஏரியாவிலே இல்லை. சரி, உங்கள் ஏரியாவில் இல்லை, எப்படிங்க ஃபோட்டோ போட்டிருக்கீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ 2-3 விஷயம் இருக்குது. வரக்கூடிய பீகார் தேர்தலில் இதே மாதிரி வச்சுக்கிட்டு இவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம், ஐயா நம்ம அமித்ஷா ஜெயிச்சிட்டோம். என்னங்க ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை சீதா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டிய 900 கோடிக்கு சீதா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியாகி விட்டது. இது ஒரு வரலாற்று சாதனை. எப்படி வந்து ராமர் கோயில் கட்டின உடனே இந்தியாவில் வறுமையெல்லாம் ஓரளவுக்கு போய்விட்டதோ, சீதா கோயில் கட்டினா முழுமையான வறுமை போய்விடும். நாட்டை வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ண சாதனையிலே இதுதான் ஒரு பெரிய சாதனைங்கிறார். நம்ம யோசிக்கிறோம், என்னங்க அது, கடவுளுங்கிறது தனி மனிதனுங்க, அவன் மனசில் இருக்கணுங்க. சீதாக்கு கோயில் கட்டுறேன், ராகனூர் கோயில் கட்டுறேன், இதெல்லாம் என்ன வேலைன்னு ஒன்றுமே புரியல. இதை பார்த்துட்டு என்னென்னாங்க, மக்களுடைய அந்த உணர்வை வந்து இன்னும் கொஞ்சம் இது என்ன பேசுகிறதே முடியலைங்க அதெல்லாம். ஏன்னா சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். சீதா அவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் பிஜேபி இருந்து இப்போ தான் கோயில் கட்டணுமா? 900 கோடி. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து வரி போட்டு பின்னால் அழைத்து எல்லாம் பாதிக்கப்படுது. கவலையே படாமல் கோயில் கட்டுறதுக்கு 900 கோடிக்கு அரசாங்கம் ஒதுக்குது. நமக்கு ஒன்றும் புரியல. யாரும் அரசாங்கம்ங்கிறது எல்லாத்துடைய காசில் தானே வரணும். அது எப்படிங்க? அது இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இஸ்லாமியருக்கு கோயில் கட்டுறேன், மசூதி கட்டுறேன்னா ஒத்துக்குமா? நம்ம சர்ச்சு கட்டுறேன்னா ஒத்துக்குமா? அப்போ மட்டும் வீரியமாக கிளம்பி வரீங்க எல்லாருமே, மத மாற்றம் பண்ணாங்க, அது மாற்றம் பண்ண. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட இது இல்லாமல் நேற்று வந்து அமித்ஷா சொல்கிறாரு, நிதிஷ்குமார் நானும் சேர்ந்து இதை வரலாற்று சாதனை, ஜெயிச்சிட்டோம், பீகாரே ஜெயிச்சிட்டோம்.
பீகாரை நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க, ஹரியானாவில் எப்படி ஜெயிக்கிறீங்க, எல்லா ஊரும் எப்படி ஜெயிக்கிறீங்கிறது தான் பட்டவர்த்தனமாக எல்லாம் வந்துருச்சே. உங்களுக்கு ஆதரவாக யார் யார் இருந்தாங்களோ அவங்களாம் அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறீங்க, கரெக்டுங்களா? உங்களுக்கு ஆதரவாக யார் இருக்காங்களோ அவமானப்படுத்துறீங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, உங்களுடைய இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை பண்ண மாதிரி இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை பண்ணி நம்ம என்ன கேட்குறோம், நள்ளிரவு தேர்தல் ஆணையர் ஏன் போய் சந்திச்சார்? இந்த கேள்விக்கு என்ன பதில்னே தெரில. கேட்டால் சந்திக்கிறேங்கிறாங்க. இப்போ சந்திச்சங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. ஏன் சந்திக்க வேண்டும்? சந்தித்து என்ன பேசுனீங்க? அப்போ என்னென்னா, ராகுல் காந்தி அடுத்த ஆதாரத்தை வெளியிடறதுக்கு முன்னாடி அவரை ஆஃப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் போய் ஆஃப் பண்ணலான்னா முடியாது சார். கேட்டிருப்பாங்க, சொலிசிட்டர் ஜெனரல்லாம் கேட்டிருப்பாங்க, என்னங்க இதை போய் கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன்? மின்னணுவில் ஆதாரம் வச்சுருக்கார் சார் அவர். ஒரு தொகுதியில் இவ்வளோ வாக்காளர்கள், இதை எடுக்க 6 மாதம் ஆகிடுது. இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய், ஐயா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஓட்டிங் மிஷினில் தப்பு பண்ண முடியாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. தேர்தல் ஆணையம் ஒரு தனியார் அமைப்பு, தனி அமைப்பு, இண்டிபெண்ட் பாடி நீங்கள் தான் சொன்னீங்க. தேர்தல் ஆணையத்துக்கு வானளாவிய அதிகாரத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க. தேர்தல் ஆணையம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள்னு அவர் காட்டினார்னா, ஒரு தொகுதியில் எப்படி எடுக்கிறியா, மொத்த லிஸ்ட்டு எடுப்பா அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏற்கனவே சொன்னது தான். எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்தில் எஸ்பிஐ பேங்க்கில் மொத்தத்தையும் எடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இந்திய மக்களுக்கு என்ன வருத்தம்னா, சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது சொன்னாங்க. ஆனால் சொல்லி பிஜேபி தப்பு பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிஜேபிக்கு கொடுத்த தண்டனை என்ன? ஒன்றுமே இல்லையே. சும்மா ஒரு போடுறீங்க, அப்படியே விட்டுடுறீங்க. என்ன தண்டனை இவங்களுக்கு கொடுக்குறீங்க? இடி எல்லா ஸ்டேட்டில் இருக்க எதிர்கட்சி அமைச்சர்லாம் உள்ளத்துக்கு போடுறீங்க. சரி, அவங்க திருடிட்டாங்க, உள்ளத்துக்கு போகிறீங்க. நீங்கள் பண்ண திருட்டுக்கு இவங்க பொருளாதார திருட்டு அப்படிங்கிறது இவங்க போனவுன்னு தெரியும். இப்போ தெரியறது தேர்தல் திருட்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓட்டு திருட்டு. இதில் எலக்ட்ரானிக் மிஷினை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கீழே ஒரு லைன் வந்துடும், எலக்ட்ரானிக் மிஷின் பாதுகாப்பானது. இதை எதுவும் ஏங்க எலன் மஸ்க் இருக்கார்ல, உலகத்திலேயே பெரிய பணக்காரர், அவர் டெக்னாலஜியில் ஒரு கிங்குன்னே சொல்லலாமா? அவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத நம்பலாமா? நீங்கள் சொல்கிறத நம்பலாமா? இங்கே நிறைய பேர் கூட, நம்ம இன்னொருத்தர் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் கூட இருந்தவர், அவரும் சொல்கிறார் இல்லைங்க ஹேக் பண்ண முடியுங்க. நம்ம என்ன கேட்குறோம்? 1%, 0.1% ஹேக் முடியவே முடியாது அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லலாம், ஏங்க இந்த கம்ப்யூட்டர் வேலை எதுவுமே சொல்ல முடியாது, யார் வேணால் ஹேக் பண்ணலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பற்றியே பேசாமல் இருப்பது எந்த விதத்தில் சரி நமக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் தாண்டி ஒன்று மட்டும் தெரியுது, இப்போ ராகுல் காந்திக்கு சோனியா காந்தி குடும்பத்துக்கு ஒரு பெரிய செக் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து ஏதாவது கேஸ் போடுவாங்க. ஏன்னா இதை டைவெர்ட் பண்ணணும். இப்போ இந்த மேட்டரை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? எதை யோசிப்பாங்கள்ல பிஜேபி? தேர்தல் ஆணைய பிரச்சனையிலேருந்து திசை திருப்புவதற்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவார்கள். நீங்கள் கேட்கலாம், இதே மாதிரி தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தேர்தலை ஜெயிப்பாங்க. என்னங்க பிஜேபிக்கு மக்கள்கிட்ட நல்ல பேரே இல்லையே, எப்படிப்பா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா, இல்லை நாங்கள் புல்வாமா தாக்குதல் பண்ணோம் ஜெயித்தோம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் ஜெயித்தோம், இப்படியே அதாவது கதை விட்டு இதை காட்டி அது, அதாவது இயற்கை நியதிக்கே எதிரானது. என்னென்னா, ஒரு ஆட்சி நடந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியில் கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்கும், அந்த ஆட்சி மீது கோபம் இருக்கும், நீ என்ன தான் நல்லது பண்ணாலும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்குது கொஞ்சம் யோசனை பாருங்க. அதான் சொல்கிறாங்கல்ல, உலகத்திலேயே இன்றைக்கி நம்ம யாரை வில்லனாக கருதுகிறோமோ அந்த ஹிட்லரை ஜெர்மனிய மக்கள் அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் உலகம் முழுக்க அகிம்சையை பரப்பிய மகாத்மா காந்தியை இங்கே இருக்கக்கூடிய சில பேர் திட்டுகிறார்கள். இதுதான் இவர்கள் தேசப்பிதாவை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறார்கள். நேரு அவர்களை இப்போ நேற்று நம்ம அமித்ஷா சொல்கிறார், இந்த தேர்தல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது எஸ்ஐஆர், இதை நான் பண்ணல, உங்கள் தாத்தா நேரு பண்ணாருன்ட்டு. ஏங்க ஒவ்வொரு காலத்துலேயும் இது பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம என்ன கேட்குறோம், இவ்வளவு அவசரமாக 3 மாதத்தில் இதை முடிக்க வேண்டிய கட்டாயம் பீகாருக்கு என்ன வந்தது? இதெல்லாம் முன்னாடியே ஏன் பண்ணலை? சரி, எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதானே? நீங்கள் இந்தியாவே, பீகார் ஆள்றது ஒரு ஸ்டேட்டு, இந்தியாவே ஆளக்கூடிய தேர்தலில் ஏன் இதை பண்ணலன்னா அதுக்கு பதில் இல்லை. கேட்டால் அந்த வேலை பார்க்குறோம், இந்த வேலை பார்க்குறோம். நான் என்ன கேட்குறோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் ஹைகோர்ட்டில் சொன்னது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு, எங்களுக்கு பல வேலைகள் இருக்குது, பீகாரெலாம் தேர்தல் நடக்குது, எங்களால் அப்போ என்றைக்கு தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க? இன்னும் ஆள் வேணாலும் எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? ஒன்றும் புரியல, எங்கே தடுமாற்றம் உங்களுக்கு? இதையே பண்ண முடியலையா? இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணுறாங்களாம். அதான் சொன்னாங்கல்ல, நம்ம இப்போ இது என்ன சொல்கிறதுனே புரியல, இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கி இடி பண்ணுறது கேள்விக்குறி, சிபிஐ பண்ணுறது கேள்விக்குறி, தேர்தல் ஆணையம் சொல்லவே வேணாம்.
அப்போ இதர்களை வைத்து ஜெயித்து கொண்டிருக்கும் மோடிக்கு ஒரு பெரிய தலைவலியாக இன்றைக்கி ராகுல் காந்தி வந்திருக்கார். அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பீகார் தேர்தலை விட்டுறக்கூடாது. பீகார் தேர்தலை விட்டால் அடுத்து மேற்கு வங்காளம் வருது, தமிழ்நாடு வருது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனை முற்றிவிட்டதுன்னே சொல்லலாம். ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருவர் தவிர்க்க முடியாத தலைவர் ஆகிட்டதுனால இவங்களால் பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்தி மட்டும்தான் அதை கேள்வி எழுப்புறார். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இந்தியாவையே இன்றைக்கி உற்று நோக்கக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். உலகமே உற்று நோக்கிட்டு இருக்குதுங்க. இந்த ஒரு பிரச்சனை யாராவது எடுத்தாங்களா, கரெக்டாக எடுத்தாரா இல்லையா, நீங்கள் இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது, எடுத்து காட்டினாரா இல்லை, இதுக்கு என்ன பதில், எடுத்து காட்டினதுக்கப்புறம் பதிலே சொல்ல மாட்டீங்க. ஒரு தொகுதிங்கிறீங்க, ஒரு தொகுதினாலும் 10 தொகுதினாலும் ஒன்று தானே. இப்போ ஒரு தொகுதி நீங்கள் சொல்கிறீங்க, டிஜிட்டல் ஆவணங்களை கொடுக்கணும், ஏன் கொடுங்க, செத்து போன லிஸ்ட்டை கொடுக்கணும், ஏன் கொடுக்க மாட்டீங்க? இதெல்லாம் உங்களுக்கு மீதான சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறதா இல்லையா? இதில் என்ன சொல்கிறீங்க? இல்லை வங்கதேசத்திலிருந்து எல்லாம் ஓடி வந்துட்டாங்களாம், எங்கே பீகாருக்கு வந்துட்டாங்களாம் சொல்கிறாரு நேற்று அமித்ஷா. வங்கதேசத்துலேருந்து பீகாருக்கு வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க, ஊடுருவக்காரர்கள் பீகாருடைய மக்களுடைய இது வேலைவாய்ப்பெல்லாம் தடுக்கிறாங்கன்னு. அப்போ நாங்கள் சொல்லலாமா? இந்திக்காரங்களாம் வந்து தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்பு தடுக்கிறாங்க நாங்கள் சொல்லலாமா? என்னங்க இது பேச்சு? எப்போ வந்தாங்க வங்கதேசத்துலேருந்து? இங்கே 50 வருஷம் ஆச்சு. இப்போ ஊடுருவக்காரர்கள் அவங்களாம் இன்னும் 50 வருஷம். அப்புறம் எதுக்கு 50 வருஷமாக ரேஷன் கார்டுலேருந்து எல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க? கேட்டால் ரோஹானியா முஸ்லீம்கள்ங்கிறீங்க. என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க? அதாவது ஊரில் பீகாரில் நீங்கள் வருவாங்களாம், வந்து தங்கிட்டு வேலை பிடிக்கலாம், ஊருக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு இதுக்கு எங்கள் வாக்கு? அவங்க விருப்பம் பண்ணுங்க, நீங்கள் யாருங்க கொடுக்கறது? இப்போ அவங்க விருப்பப்பட்டு கூட ரைட்டு நான் இங்கேயே இருக்காங்க அப்படின்னு ஓட்டுரிமை வேணால் பரவாயில்ல. நீங்கள் வம்படி அவங்க வந்து தூக்கி இங்கே கொடுக்கறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன? மறுபடியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து சொல்கிறோம். இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா இவங்க 2 பேரும் அதாவது இந்தியாவை மூட்டை கட்டி கொண்டு போகலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. மூட்டை கட்டி கொண்டு போகக்கூடாதுங்கிறது வெகுஜன மக்களின் எண்ணம். வெகுஜன மக்களின் எண்ணங்களுக்கு மேலாக பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சு கொண்டு இருப்பதற்கு காரணம் இதுதான். இப்படியே விட்டால் இனிமேலும் பிஜேபி தான் ஜெயிக்கும். அப்போ காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போனால் நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி பிஜேபிக்காக குரல் கொடுக்கக்கூடிய, பிஜேபிக்கு சூப்பராக பண்ணுறாருன்னு சில சங்கிகள் இல்லாமல் சில பேர், என்ன இருந்தாலும் அண்ணாமலைஜி சொல்கிறதாங்க சூப்பராக மோடிஜி பண்ணுறான்னு சொல்கிறீங்கள. இப்படியே விட்டால் மோடிஜி இப்போயே சர்வாதிகாரிட்டார் பாதி. அது பின்னாடி இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அந்த பாதிப்பு வந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான் புரியும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.